மருந்தோம்பல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் இளங்கோ, ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலிருந்து இன்றைக்கி லெனாக்ஸ் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ப்ளூ மவுண்டன் என்ற ஒரு இடத்தை நோக்கி அதுக்கிட்ட போகிற வழியில் இருக்கிற இடம் உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வந்துட்டு த்ரீ சிஸ்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய வரலாறு எல்லாம் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி மருந்தோம்பல் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். மருந்தோம்பல் உங்களுக்கு தெரியும், விருந்தோம்பல் என்ற திருவள்ளுவருடைய குரல்களிலிருந்து, அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரத்திலேயே பண்பாட்டிலேயே வந்துட்டு மருந்தோம்பல், அதாவது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உபசரிக்கிறது, உணவு கொடுத்து உபசரிக்கிறத பற்றி தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமானது. அதில் இருந்து உருவி நாங்கள் எடுத்து தான் மருந்தோம்பல் என்ற இந்த பேரும் இந்த நிகழ்ச்சியும். இந்த நிகழ்ச்சி முக்கியமாக இதுக்காக என்று சொன்னால், இப்போ என்னால் சாப்பாட்டில் உணவுகள் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்களும் இதுகள் நிறைய வந்துட்டு, அதனால் நிறைய வியாதிகள் இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதனால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்கணும், சந்ததியை உருவாக்கணுன்றதுக்காக தான் இதை வந்துட்டு மற்ற ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை நாங்கள் பிளான் பண்ணாங்க. இதில் வந்துட்டு ஒரு பாட்டி வைத்தியம், இந்த மூலிகை சமையல், அது போல் ஆரோக்கியமான உணவுகளை எப்படி சமைச்சு சுவையாக சமைச்சு சாப்பிட்டு, அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தானே, இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மச்சம் இருந்தால் சாப்பிடுவாங்க, மச்சம் இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. அப்போ அதனால் இது அது வேணாம் இது வேணாம் சொல்லுவோம். அப்போ அதை வந்து நாங்கள் சுவையாக எப்படி செய்து அந்த விருந்தை வந்து மருந்தாக கொடுக்கலாம்ன்றது தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு எப்பயும் போல் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள், இன்றைக்கும் போல் இல்லை, இன்றைக்கு ஒரு சிம்பிள் சமையல், ஆனால் மிக மிக ஆரோக்கியமான ஒரு உணவு, வெரி ஃபில்லிங், அதாவது வயிற்றை நிரப்பக்கூடிய, பசிக்காமல் இருக்கும். ஆனால் அதே போல் அது வந்து பயங்கர ஆரோக்கியமானது. வேறொன்றும் இல்லை, இந்த வத்தாளக்கிழங்கு என்று நாங்கள் தமிழில் அழைக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதில் இலையும் சமைச்சு சாப்பிடுவோம். அதில் நிறைய அயன் சத்து இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்து. அதே மாதிரி இந்த கிழங்குல வந்துட்டு என்னென்றால் டயபெட்டிஸுக்கு தேவையான ஒரு இது இருக்குது. இப்போ என்னென்னால் உருளைக்கிழங்கு வந்துட்டு அதில் வந்துட்டு காபோ கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ உருளைக்கிழங்கு, ஆனால் உருளைக்கிழங்கும் உடம்புக்கு கட்டாயம் தேவைன்னு தான் சொல்லுவாங்க மருத்துவர்களும் சரி, டயட்டீஷியனும் சரி. கொஞ்சமாக சாப்பிடணும், கூட சாப்பிட்டா தான் உருளைக்கிழங்கு கூட. ஆனால் உருளைக்கிழங்குல இல்லாத பல மருத்துவ குணங்கள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதுனால முக்கியமாக சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அதை குணப்படுத்தக்கூடிய அந்த தன்மை சக்கரை வள்ளிக்கிழங்குல இருக்கணுவாங்க. இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி கிழங்கு வகைகளை முக்கியமாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது வத்தாள கிழங்கு அவிச்சு சாப்பிட்டாங்கன்றதுல கண்ண நேரம் பசிக்காமல் இருக்கணுவாங்க. ஒன்று வயிறு வந்து நல்லா நிரம்பும், ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதை ஒன்றுமே நாங்கள் சமைக்க போகிறது இல்லை, இதை அவிச்சு சாப்பிட்றத தான் காட்ட போகிறோம். எங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். அது இதை எப்படியாவது கொண்டு போய் அவங்கள அந்த சந்ததிக்குள்ளே அவங்களோட உணவுகளை சேர்க்கணும்ன்றதான் எங்களுடைய இலக்கு. எப்பவும் போல் இப்போ எங்களுக்கு ஒரு கெஸ்ட்டோட கூப்பிட்றது வழக்கம். இன்றைக்கு வாங்குது நாங்கள் சத்யா, ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர் தான், 2 எபிசோடில் வந்திருக்கிறார். சத்யன் இளங்கோ ஒரு பாடகர், இது வரைக்கும் 2 எபிசோடில் பாடுகிறேன். இன்றைக்கும் ஒரு பாட்டு பாடுவேன் நினைக்கிறேன். இன்றைக்கு சத்யா ஒரு தெரியுமா என்ன கிழங்குண்டு? உருளைக்கிழங்கு. இது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து வத்தாள கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் 3 கலர் இருக்குது, வேறு நிறங்களும் இருக்குது. ஆனால் இதுதான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது, இந்த நாவல் கலர். இதில் இலையும் நாங்கள் சாப்பிட்றோம், ஒரு எபிசோடில் செய்து நாங்கள் தானே இலையை சாப்பிட்றது. அப்போ அது மாதிரி இதை வந்து ஒன்றுமே இல்லை, அவிச்சு சாப்பிட்றது. நீங்கள் எல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போடுறீங்கன்னு, உங்களுக்கெல்லாம் இந்த வயிறை ஃபில் பண்ணுறது இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சக்கரை வியாதின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் குணப்படுத்துகிற மருத்துவ தன்மை இதில் இருக்குது. சரியா? இப்போ இதை ஒன்றும் இல்லை, சும்மா அவிச்சு எப்படி சாப்பிட்டு பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? இது சிம்பிளாக இப்போ முதல்ல தண்ணி ஊற்றி கொள்வோம். ஏற்கனவே ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வைப்போம். சரியா? அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதை இப்போ தண்ணி சுட வச்சாச்சு. இதில் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். நான் வந்துட்டு லோ சால்ட்டுன்னு சொல்லி இருக்கிறேன், அதாவது இது வந்து லோ சால்ட் இல்லைனா வந்துட்டு லைட் சால்ட்டுண்டு. அப்போ இது என்னென்னா, இதுவும் வந்து ப்ரெஷர் இருக்கிற ஆக்கள் சாப்பிட்றதுக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் நார்மலாக அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த சால்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் இதில். சரியா? லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா இதில் ஸ்வீட் இருக்குது. இதை வேணுமெண்டா நீங்கள் வந்துட்டு ஏதாவது இந்த சாட் மசாலா இல்லைன்னா பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் அது கூட தேவையில்லை, இந்த ஸ்வீட் இருக்கிறனால சும்மாவே சாப்பிட்லாம் இது. சரி, இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது.
போட்ட உடனே அவிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பரவாயில்ல. இப்போ இதை எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு தண்ணி இதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். தேவையில்லை எங்களுக்கு. நல்லா அவிஞ்சிட்டு சத்தியா. இதை வந்து நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகிறாக்கள் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்ல இதெல்லாம் இதை சாப்பிடணும்னு தோணாது, பெருசாக பசிக்காது. அதே நேரம் சத்தும் கூட. இது இந்த கத்தியால் செய்யலாம். பட் ஆனால் என்னென்னா தோல் கீழே இமீடியட் தோலுக்குள்ளே இருக்குது தானே, அதில் நிறைய சத்துக்கள் இருக்கணும். சத்து மட்டுமில்லை, சுவையும் அது நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும். இல்லை நிறைய பேருக்கு அது பிடிக்கும் ஆக்சுவலாக. இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் கூட. இந்த தோலை உரிக்கிறத விட, அது கத்தியால் செய்வதை விட அவிச்சிட்டு உரித்தோம்னு சொன்னால் அதில் அது சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கீழ் இமீடியட் லேயர் இருக்குது தானே, அது வந்து உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் சுவையாகவும் இருக்கும். எஸ், இது நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இப்போ இதில் இதை எப்படி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சமையல் ரெண்டு பெருசாக இல்லை. அவிச்சு இதை நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அவிச்சு சாப்பிட்றது இன்னும் கூட அதில் இருக்கிற முழு பயனையும் நாங்கள் அடையலாம். சரி, சாப்பிட்டு பாருங்களா. எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வெரி ஃபில்லிங். குட். இப்போ அது இருக்கட்டும். இது சமையல் நேரம் கணக்கு இல்லாததுனால நாங்கள் கூட பாட்டை மறந்துட்டோம். இப்போ நேரத்தில் உங்களுக்கு பாட்டு இல்லாமல் நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்க முடியாது. சரி, ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம். ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுறேன், அத்தை பெத்த பூங்குயில தேடி வாடுறேன், சந்தன மாலை அள்ளுது ஆள வாசம் ஏறுத, எங்கிடி மேல சங்கிலி போல சேர தோணுதே, சக்கரையால சுக்குது ஆழமால மாத்த மாம வரட்டுமா கண்மணியே. வெரி குட், வெரி குட். இதில் இந்த ஒத்தையடி பாதை என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒத்தையடி பாதைனா ஒன் வே ரோட். ஒன் வே ரோட் இல்லை. ஒன் வே ரோடுன்றது ஒரு பக்கம் மட்டும் போகிறது தான் ஒன் வே. ஒரு ரோட்டில் ஒரு பக்கம் போகிறது. ஒத்தையடி பாதைன்றது என்னென்னால் ஒரு ஆள் தான் நடந்து போடக்கூடிய இடம் இருக்கும். சின்ன இப்போ கிராமங்கள் எல்லாம் இருக்கும், ஒத்தையடி பாதைன்னுவாங்க. ஒத்தையடி அடின்றது நான் கால் வைக்கிற அடி தானே. அப்போ அந்த அடி வச்சு போகிறது ஒரு ஆள் போகிறதுக்கு அளவான சின்ன பாதையை தான் ஒத்தையடி பாதைன்றது. மீனிங் தெரிஞ்சுதான் பாடுவீங்க நிறைய பாட்டுகள், எல்லா பாட்டுகளும். பட் இருந்தாலும் முழுக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை இன்னும் கூட ஃபீல் கொடுத்து பாடலாம். நல்லா பாடினீங்க, சொல்கிறேன். வெரி குட், வெரி குட். இப்படியே நீங்கள் நல்லா பாடி பெரிய பாடனாக வரணும்ன்றது எங்கள் நேர்களுடைய எல்லாருடைய ஆசையும். இன்றைக்கு அப்போ நாங்கள் சத்யாவோட அருமையான பாடலும் கேட்டோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு கிழங்கு சமையல்னு சொல்ல முடியாது, கிழங்கு அவிச்சு இதை இன்றைக்கு தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? இனி சமைப்பீங்க, சாப்பிடுவீங்களா? இனி சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லது உண்மையாக. அப்போ இந்த கிழங்கோட அவிச்ச இந்த ரெசிபியோட அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சுவையான ஆரோக்கியமான ஒரு சமையலோட உங்களை எல்லாரையும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சிட்னியிலிருந்து, ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலிருந்து ஈழநிலங்கோ மற்றும் சத்தியநிலங்கோ. நன்றி, வணக்கம், பாய்.